ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போனால், ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது 12th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இருப்பது. ஸோ 2 days தான் இருக்குது. அந்த 2 days எப்படி படிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கு என்னுடைய சென்டம் ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ப்ளீஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கூல் குரூப் எதனா இருந்தாலும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஆல்ரெடி தமிழுக்கு நம்ம எந்த அளவுக்கு 100% வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த ஸ்டடி பிளானையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரோஸ் அண்டு போயம் அகத்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கணும். சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணணும். அடுத்து கிராமர் கொஞ்சம் பார்க்கணும். மறுபடியும் ப்ரோஸ் போயம் அடுத்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறீங்க. சப்ளிமெண்ட்ரி போயம் சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணுறீங்க. கிராமர் போர்ஷன்ஸை பார்க்குறீங்க. ப்ரோஸ் மறுபடியும் ஒரு டீ பிரேக் ரிலாக்ஷன். ஸோ நான் டைம் சைடில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க. ஸோ நான் டைம்லாம் சொல்லி இது பண்ணால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு 5 minutesலேயே இந்த வீடியோ முடிக்கணும்னு பார்க்குறேன், ஓகேவா? ஸோ அதுமாரி யூனிட் 3 போயம் பார்க்குறீங்க. டின்னர் அடுத்து யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணுறீங்க. யூனிட் 3 கிராமர் போர்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் எனி பெண்டிங் இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸை டே 1 அன்றைக்கி முடிச்சிடணும், ஓகேவா? டே 2 யூனிட் 4 ப்ரோஸு போயம் அடுத்து ஷார்ட் பிரேக்கு சப்ளிமெண்ட் ரீடரு கிராமர் போர்ஷன். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிராமர் இது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற ப்ரெசன்டேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுமாரி ஸோ கொஷின் தெரியலைன்னா அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கொஷின் தெரியலாம் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு வாங்க. நீங்கள் படித்தது ரிலேட்டடு ஸோ எதனோ ஒன்று எழுதி கன்ஃபார்ம் வச்சுட்டு வாங்க. ஸோ அட்லீஸ்ட்டு நீங்கள் ஃபைலாக போகிற ஏதோ சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை 1 மார்க்குன்னு சொல்லிட்டு பேஜ் மார்க் போட்டால் கூட எதனா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சென்டம் எடுக்கிறதுக்கு ஒன்றா சான்ஸ் இருக்குது, ஓகேவா? சென்டம் எடுக்கிறதுக்கு ஒன்றா சான்ஸ் இருக்குது. நான் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, பாஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ், ஓகேவா? ஸோ அதேமாரி யூனிட் 4 பண்ணுறீங்க. யூனிட் 4ல் ப்ரோஸு போயம் ஷார்ட் பிரேக்கு சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணுறீங்க. கிராமர் போர்ஷன்ஸை பார்க்குறீங்க. யூனிட் 6 ப்ரோஸ் இது பண்ணுறீங்க. அடுத்து போயம் டின்னரு ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம் டே மார்னிங் 5 வந்தோன்னா புக் இன்சைடு 1 mark கொஷின்ஸ்லாம் பார்க்குறீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய தேர்வு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ப்ளீஸ் நான் இப்போது நெக்ஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமா வேணாமா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனால நான் அது வீடியோ போடுவேன், ஓகேவா? அதுமாரி இங்கிலீஷ் நோட்ஸ் என்ன வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நானே லிங்க் டிஎம் பண்ணுறேன். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் டேரெக்டாக உங்களுக்கு போடுறேன், ஓகே? அண்டு ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் வந்தோன்னா முதல்ல இந்த ப்ரோஸ் இதெல்லாம் முடிச்சிருங்க. அதுமாரி சப்ளிமெண்ட்ரி இருந்தால் மெமரி பண்ணாதீங்க, அதை கதையாக புரிஞ்சு கதையாக எழுதுங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கிராமர் டைம்ஸை பாருங்கள். கிராமர் தான் நமக்கு லைஃப் லாங் கிராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அண்டு இங்கிலீஷ் வந்து வேணால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுறா அண்டு யூஸ் பண்ணுங்கள். வேர்டு சக்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு அதாவது ஸ்லோ லேர்னருக்காக ஒரு பேராகிராஃபே இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட படிங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அந்தமாரி எதனா நோட்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாகவே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ளீஸ் வந்து படிங்க. ஸோ நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வருது. ஸோ நான் இதை மெனி டைம்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் வந்து கோதர் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆனால் தமிழ் எக்ஸாம் வெரி வெரி ஈஸி. ஸோ நீங்கள் நினச்சா சென்டம் போட்டுருக்கலாம். ஸோ உங்களை எல்லோரும் போடுவீங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு வேறு என்ன டவுட்ஸ் வந்தாலும் என்னால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் 100%, ஓகேவா? ஸோ அதேமாரி பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்பயும் நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ போடுவேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நான் ஏன் அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் எது இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்லோ லேர்னர் டாப்பர் எதுவும் பிரித்து பார்க்காதீங்க. ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறேன்னா,
ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். அதாவது நம்மனா குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் ஸ்லோனாக மாதிரி இருப்பான், ஆனால் பப்ளிக் எக்ஸாம்லனா கஷ்டப்பட்டு படித்து முன்னேறுவான். ஸோ அது வந்து ஸ்மார்ட் திங்கிங், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.